ஐபிஎல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது என்னவென்றால், அனைத்து அணிகளின் ராசி பலன் என்னவாக இருக்கிறது, ஒவ்வொரு அணிக்கும் எவ்வளவு ரூபாய் கையில் பாக்கி உள்ளது, எவ்வளவு வெளிநாட்டு வீரர்களை வாங்க முடியும், உள்நாட்டு வீரர்கள் உட்பட அனைத்து வீரர்கள் எவ்வளவு பேரை வாங்க முடியும், ஆர்டிஎம் கார்டை எத்தனை யூஸ் செய்ய முடியும் என்று ஒவ்வொரு அணிகளுக்கான ராசி பலனை நாம் இன்று பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். முதலில் நாம் பார்க்க போவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய ராசி பலன். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம் 55 கோடி ரூபாய் பாக்கி உள்ளது. அவர்களிடம் இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸ், அதாவது எத்தனை வீரர்களை இன்னும் அவர்கள் இந்த ஆக்ஷனில் வாங்க முடியும் என்றால் அதிகபட்சமாக 20 வீரர்களை வாங்கலாம். ஓவர்சீஸ் வீரர்களை பொறுத்தவரை ஏற்கனவே அவர்கள் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், அதாவது மதிஷா பத்திரானாவை வாங்கிய காரணத்தினால் அதிகபட்சமாக 8 பிளேயர்கள் வரை வாங்க முடியும் ஓவர்சீஸ் பிளேயர்கள் என்று ஐபிஎல்லின் விதிமுறைப்படி பார்க்கும் பொழுது இன்னும் 7 ஓவர்சீஸ் வீரர்களை அவர்கள் வாங்கலாம். ஆர்டிஎம் கார்டை பொறுத்தவரையில் அவர்கள் ஏற்கனவே ரிட்டென்ஷனில் 5 பேரை வாங்கியுள்ள காரணத்தினால் இன்னும் ஒரே ஒரு ஆர்டிஎம் கார்டை அவர் பயன்படுத்தலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது டெல்லி கேபிட்டல்ஸ் ராசி நேயர்களுக்கு 73 கோடி ரூபாய் பாக்கி பணத்தை வைத்துள்ள இவர்களுக்கு இன்னும் 21 ஸ்லாட் பாக்கி உள்ளது. ஓவர்சீஸ் பிளேயர் ஸ்லாட்டில் இன்னும் 7 பேரை அவர்கள் தாராளமாக வாங்கலாம் என்று அவர்களுடைய ராசி பலன் என்று கூறுகிறது. அனுகூலமான நிறம் என்னவென்றால் அவர்களுக்கு நீலம். ஆனால் அதைவிட முக்கியமானது அவர்கள் ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்துவது இன்னும் 2. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை அடுத்து நாம் பார்த்து விடலாம். 51 கோடி ரூபாய் பாக்கி பணத்தை வைத்துள்ள இவர்கள் மொத்தமாக 19 பிளேயர்களை இவர்கள் இந்த ஆக்ஷனில் வாங்கலாம். அதில் ஓவர்சீஸ் பிளேயர்கள் 6 வீரர்கள் வரை இவர் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அற்புதமாக அமைந்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இப்பொழுது முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் 6 வீரர்களை ரீட்டைன் செய்ததன் மூலமாக அவர்கள் இவர்களிடம் இருந்த ஆர்டிஎம் கார்டு என்பதை இழந்துள்ளனர். யாரையுமே ஆர்டிஎம் செய்ய முடியாது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது குஜராத் டைட்டன்ஸ் அணி ராசி நேயர்களுக்கு 69 கோடி ரூபாய் பணத்தை வைத்திருக்கும் இவர்கள் அதிகபட்சமாக இன்னும் 20 வீரர்களை வாங்கலாம். இவர்களிடம் இருக்கும் இந்த 69 லட்சத்தை விற்று 20 வீரர்களை வாங்கும் அதே நேரத்தில் ஓவர்சீஸ் பிளேயராக அதிகபட்சமாக 7 வீரர்களை இவர்கள் வாங்கலாம். இது மட்டும் இல்லாமல் இவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஆர்டிஎம் கார்டு ஒரு வீரர் மீது இவர்கள் இந்த ஆக்ஷனில் பயன்படுத்த முடியும். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் 5வது அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ராசி நேயர்களே, உங்களிடம் 69 கோடி ரூபாய் உள்ளது. ஏற்கனவே நம்முடைய குஜராத் டைட்டன்ஸ் அணி வைத்திருக்கும் 69 கோடி ரூபாய் போல நீங்களும் 69 கோடி ரூபாய் பணத்தை கையில் வைத்துள்ளீர்கள். இதை வைத்து நீங்கள் அதிகபட்சமாக 20 வீரர்களை வாங்கலாம். ஓவர்சீஸ் வீரர்கள் 7 பேரை நீங்கள் வாங்கலாம். அனுகூலமான எண்கள், அனுகூலமான நிறங்கள், அனுகூலமான திசைகள் என்று உங்களுக்கு எதுவும் கிடையாது. ஆனாலும் நீங்கள் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது ஒரு ஆர்டிஎம் கார்டை உருப்படியாக ஒரு வீரர் மீது பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மட்டுமே. நாம் பார்க்க போகும் 6வது அணி மும்பை இந்தியன்ஸ். இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியிடம் 45 கோடி ரூபாய் பணம் இன்னும் பாக்கி உள்ளது. பேங்கில் வைத்திருக்கும் இந்த பணத்தை வைத்து இவர்கள் வாங்க முடியும் போது 20 வீரர்களை அதிகபட்சமாக வாங்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் நீல நிறத்தை அனுகூலமான நிறமாக கொண்ட மும்பை இந்தியன்ஸ் அணி ஓவர்சீஸ் வீரர்கள் அதிகபட்சமாக 8 பேரை வாங்கலாம். ஏனால் 8 வீரர்களை வாங்க முடியும் என்று ஐபிஎல் விதிமுறைகள் சொல்லும்போது தாங்கள் ரீட்டைன் செய்த 5 வீரர்களுமே இந்திய வீரர்கள் என்ற கணக்கில்படி இவர்கள் இன்னும் 8 வீரர்களை இந்த ஆக்ஷனில் வாங்கலாம். மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரை ஆர்டிஎம்மில் இவர்களிடம் இன்னும் ஒரு கார்டு உள்ளது. 7வது அணியாக பார்த்து விடுவோம். பஞ்சாப் கிங்ஸ் அணி ராசி நேயர்களே, பஞ்சாப் கிங்ஸ் ராசி நேயர்களே, உங்களுக்கான 1,10,50,000 பணம் ரூபாய் தயவு செய்து உங்களிடமே கொடுக்கப்படும். அதை சரியாக இந்த முறையாவது பயன்படுத்துங்கள். அப்பொழுதாவது நீங்களும் இந்த ஐபிஎல்லில் இருக்கும் ஒரு அணி என்று அனைவராலும் வரவேற்கப்படுவீர்கள், போற்றப்படுவீர்கள். நட்பின் ரீதியில் கட்டிப்பிடித்து உம்மா கொடுக்கப்படும் என்பதை தாழ்மையுடன் இங்கு நான் கூறிக்கொள்கிறேன். பஞ்சாப் கிங்ஸ் பாண்டிங்கின் தலைமையில் ஒரு அற்புதமான அணியை இங்கு அமைக்கும் என்று எதிர்பார்க்கும் அதே நேரத்தில் இவர்கள் அதிகபட்சமாக 23 வீரர்களை வாங்க
வாங்கலாம். ஏனால் 2 வீரர்களை ரீடைன் செய்த இவர்களிடம் 23 ஸ்லாட் பாக்கி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் ஸ்லாட்டை பொறுத்தவரை இவர்களிடம் 8 ஸ்லாட்டும் காலியாகவே உள்ளது என்பதால் அனைவரும் உடனடியாக விண்ணப்பிக்கவும். இது மட்டும் இல்லாமல் இவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், ஆர்டிஎம் கார்டை பொறுத்தவரை 4 வீரர்களை இவர்கள் ஆர்டிஎம் செய்யலாம். நீங்கள் 40 ஆர்டிஎம் கொடுத்தாலும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இருப்பதையே உருப்படியாக பயன்படுத்துவோமா தெரியவில்லையே என்று அவர் குமுறுவது நம் காதுக்கு கேட்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போகும் 8வது அணி ராஜஸ்தான் ராசி நேயர்களே. ராஜஸ்தான் ராயல்ஸ் ராசி நேயர்களுக்கு முக்கியமான விஷயம், 41 கோடி ரூபாய் பணம் மட்டுமே உங்கள் கையில் உள்ளது. இந்த ஆக்ஷனிலேயே மிகவும் கம்மியான பணத்தை இப்பொழுது பட்ஜெட்டாக வைத்திருக்கும் இவர்கள் இந்த 41 கோடி ரூபாயை வைத்து என்னெல்லாம் செய்ய போகிறார்கள் என்ற பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்தவரையும் அவர்கள் 19 வீரர்களை இந்த ஆக்ஷனில் வாங்கலாம். இந்த 41 கோடி ரூபாயை வைத்து ஓவர்சீஸ் ஸ்லாட்டை பொறுத்தவரையில் 7 ஸ்லாட்கள் இன்னும் ஃபில் பண்ணுவதற்காக பாக்கி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஎம்ஐ பொறுத்தவரையில் இவர்கள் பயன்படுத்த முடியாது. ஏனால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் போல இவர்களும் ஏற்கனவே 6 ஸ்லாட்டை இவர்களுடைய ரிட்டென்ஷனில் பயன்படுத்திவிட்டனர். 9தாக நாம் பார்க்க போகும் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. ராசி நேயர்களுக்கான முக்கியமான ஒரு குறியீடு, 83 கோடி ரூபாய் பணத்தை கையில் வைத்திருக்கும் இவர்கள்தான் இந்த ஆக்ஷனுக்கு செல்லும் 2வது அதிக பட்ஜெட்டை வைத்து செல்லும் அணி என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இவர்களிடம் 22 ஸ்லாட்ஸ் பாக்கி உள்ளது. ஓவர்சீஸை பொறுத்தவரையில் 8 ஸ்லாட்டும் காலியாகவே உள்ளது. அனைவரும் விண்ணப்பிக்கவும். இதைவிட முக்கியமானது, ஆர்டிஎம் கார்டை பொறுத்தவரையில் 3 ஆர்டிஎம் கார்டுகளை பயன்படுத்தலாம். கடைசியாக நாம் பார்க்க போகும் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஃபண்ட்ஸாக இவர்களிடம் இருக்கும் ரொக்க ரூபாய் 45 கோடி ரூபாய். இவர்களிடம் இன்னும் 20 ஸ்லாட் பாக்கி உள்ளது. அதில் ஓவர்சீஸ் ஸ்லாட் மட்டுமே ஒரு 5 ஸ்லாட்டுகள் உள்ளது. இந்த 5 ஸ்லாட்டுகள் ஓவர்சீஸ் வீரர்களாக யாரெல்லாம் வாங்கலாம் என்று யோசிப்பதற்கு முன்பாக நாம் அடுத்ததாக செய்ய வேண்டியது என்னவென்றால், சன்ரைசர்ஸ் அணியின் ஆர்டிஎம் எப்படி உள்ளது, இன்னும் ஒரு ஆர்டிஎம்ஐ கிரேதாயுதத்தை கையில் வைத்திருக்கும் இவர்கள் அதை பயன்படுத்துவார்களா இல்லையா, எப்போது பயன்படுத்துவார்கள் என்பது எல்லாமே காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்தவரையில் 20 ஸ்லாட் பாக்கி உள்ளது. 45 கோடி ரூபாயை வைத்தவர்கள் வாங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், 3 ஓவர்சீஸ் பிளேயர்களை இந்த ஆக்ஷனில் ரிட்டென்ஷனில் ஏற்கனவே அவர்கள் எடுத்த காரணத்தினால் இன்னும் அவர்களுக்கு பிளேயர் ஸ்லாட்டு இன்னும் 20 மட்டுமே உள்ளது. இதுதான் இன்றைய நிலவரம். இதன்படி பார்க்கும்போது இந்த 10 அணிகளுக்கும் இருக்கும் ரூபாயை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன சேட்டையெல்லாம் செய்ய போகிறார்கள், என்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாம் நாம் காத்திருந்து பார்க்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.